போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் ஹரிசான்ஸுடைய ஃபஸ்ட் சீசன் 45 இது முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த எபிசோடுக்கான அடுத்த சீசனுக்கான ஒரு ப்ரோமோவே கொடுத்துருக்காங்க. அதில் ஏகப்பட்ட கேம் கேரக்டர்லாம் காட்டியிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதுக்கு அடுத்து வர்ற கேரக்டர்ஸ் ரொம்ப மிகப்பெரிய கேரக்டர்ஸ்லாம் இதிலே காட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆனுடைய ஆஷோவாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவால்வாக மாறி இருக்குது. ஸோ அதோடைய ரெண்டாவது எவால்யூஷனாக மாறி இருக்குது. ஆன் யாரா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. முதல் எபிசோடில் நம்ம லீகோவுக்கு வந்து ரூம்மேட்டாக வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆஷோவாட் போக்கிமான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் டைப் போக்கிமானாக கிடச்சிருக்கும். ஓகேவா, அந்த ஸ்கூல்லேயே அவங்க எடுத்திருப்பாங்க. அவங்களோட போக்கிமான் இந்த இடத்துல எவால்வ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆஷோவாட் வந்து டிவோட் போக்கிமானாக உருவாகிற மாதிரி காட்டுது. இதோடைய இரண்டாவது எவால்யூஷன். அடுத்த கேரக்டர் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் அப்படிங்கிற கேரக்டர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பால்டியா ரீஜனில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ட்ரெயினர் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு உயிரியல் ஆசிரியராகவும் ஒரு போக்கிமான் ட்ரெயினராகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தன்னுடைய, அதாவது டீச்சர்ஸ் எப்படி நான் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதே வேலையை தான் இவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இவர் வந்து ஒரு உயிரியல் ஆசிரியர். இவர் வந்து கேமில் கூட வந்திருக்காரு. சொல்ல முடியாத கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த அனிமியில் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. பட் கேமில் இவங்களை கொஞ்சம் வந்து டெரராக காட்டியிருப்பாங்க. இவங்க கேமில் உள்ள மாதிரி அப்படியே அக்யூரேட்டாக தான் காட்டியிருக்காங்க. பட் அந்த முகம் மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அனிமியில் வந்து ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி பயங்கரமாக காட்டினீங்கன்னா அப்படின்னா அது பார்க்க தோணதில்லை. ஸோ இவங்களும் வந்து அனிமியில் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் டைப் டீச் பண்ணுற ஒரு டீச்சர் தான். இந்த மாதிரி நீங்கள் டைப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட்டை வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. பெரிய மாதிரி சொல்லணுன்னா, இப்படி தாண்டா சண்டை பண்ணணும், இந்த டைப்புக்கு இந்த மூவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தர்ற ஒரு டீச்சர் தான் இவங்க, டேண்ட்ரா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பால்டியா ரீஜியனுடைய எலிட் 4 காட்டியிருக்காங்க. எலிட் 4னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ட்ரெயினர், ஓகேவா. நான் வந்து அந்த ரீஜனில் உள்ள அந்த 8 ஜிம் பேட்ச் லீடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள தோக்கடிக்கணும். என்னை மாதிரியே நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் 8 பேட்ச் இருக்கும், என்கிட்டேயும் 8 பேட்ச் இருக்கும். அந்த ட்ரெயினர்ஸ் கூட தான் ஒரு சண்டை வரும், ஓகேங்களா. ஒரு பேட்டில் வரும். அந்த ரீஜனை பொறுத்தளவில் ஒரு பேட்டில் வரும். அந்த எல்லா ட்ரெயினர்ஸையும் தோக்கடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெயினர்ஸ்லேருந்து ஒரு சிறப்பான வெற்றி பெற்ற ஆள் இருப்பாங்கள்ல, அந்த ஆள் வந்து இந்த எலிட் 4ல் உள்ளவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கணும். அப்படி தோக்கடித்தா தான் அந்த ரீஜனில் உள்ள சாம்பியனை போய் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சாம்பியனை நெருங்கணும் அப்படின்னா இந்த 4 பேர்த்தை தோக்கடித்தா மட்டும்தான் முடியும், ஓகேங்களா. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இதுதான். இந்த எலிட் 4 ஒவ்வொரு பேராக சொல்லி ஒவ்வொரு கேரக்டர் அவங்க என்னென்ன ட்ரெயினரில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறேன். நான் அவங்கள அடையாளம் படுறதுக்கு அவங்களோட முடியை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தானே உங்களுக்கு புரியும். பச்சை கலரில் முடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரீகா அவருடைய போக்கிமான். ஸோ அவருடைய பேர் வந்து ரீகா. இவர் வந்து ஒரு கிரவுண்ட் டைப் போக்கிமான் இல்லை ஸ்பெஷலிட். எலிட் 4னால் என்ன, எலிட்னால் சிறந்து விளங்குறவங்க. ஸோ அதாவது அந்த கிரவுண்ட் டைப்பில் போக்கிமானில் இவர் வந்து கொஞ்சம் சிறந்து விளங்குறாரு. அதுவும் இல்லாமல் அந்த பால்டியா ரீஜியனில் எலிட் 4ல் இருக்கார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சில்வர் கலரில் ஒருத்தர் முடி வச்சுருக்கார்ல, அவர் கூட கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் விகாரமாக இருக்கார்ல, மூஞ்செல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைங் டைப் போக்கிமான் அண்ட் நார்மல் டைப் போக்கிமானில் வந்து ஜிம் லீடர் இவர் பல்டியால். ஆனால் எலிட் 4ல் வந்து ஃப்ளைங் டைப் போக்கிமானில் வந்து சிறந்து விளங்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சல். இந்த 2 பேத்துக்கும் நடுவில் மஞ்சள் கலரில் முடி வச்சுருக்கார்ல, சிவப்பு கலரில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு. இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் டைப் போக்கிமான். அதாவது எலிட் 4ல் ட்ராகன் டைப் போக்கிமான்ஸில் இவர் கொஞ்சம் சிறந்து விளங்குறவங்க. அடுத்து தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, பாப்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. இவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு தான். இவங்க ஜிம் லீடராக. ஆனால் அதுவும் இல்லாமல் எலிட் 4ல் வந்திருக்காங்களாம். இவங்க வந்து நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, எலிட் 4 இந்த சின்ன பொண்ணு வந்து அந்த பால்டியா ரீஜனில் உள்ள சாம்பியனையே சேலஞ்சு கூப்பிடலாம். அப்போ எவ்வளோ டேலண்டடான அந்த பொண்ணுன்னு பாருங்கள். புதுசாக இந்த மாதிரி நிறைய பால்டியா ரீஜனில் காட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்களே, அதில் முதல் அடித்தளம் இதுதான். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சின்ன பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் டைப் போக்கிமானில் சிறந்து விளங்குறாங்க.
அடுத்து அவங்க 2 கேரக்டர்ஸ் காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ அது வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சமான கேரக்டர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கலரில் முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு கிழவர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அகாடமி, அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அண்ட் டைரக்டர் எல்லாமே அவர் தான். அந்த ஸ்கூலுக்கான முதுகெலும்பே அவர் தான். கேலவல் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இந்த கேமில் இருக்குது பார்த்திங்கள, ஸோ அவரு அந்த கேமில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் அண்ட் நிமோனாங்கிற ஒரு கேரக்டர் வந்து 10th எபிசோடில் வந்திருப்பாங்கள்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து இவர்கிட்ட தான் அந்த ஸ்டார்ட் டைப் போக்கிமான் வந்து வாங்குவோம். ஓகேங்களா? அந்த போக்கிமான் வந்து இவர் தான் தருவார். வெல் ஸ்கூலில் வந்து அதை அனிமிலையும் காட்டுவாங்களான்னு தெரியல. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் கொடுக்குற மாதிரி காட்டினா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த பால்டியா ரீஜனுடைய சாம்பியன் இவங்க தான், ஜீட்டாங்கிற கேரக்டரு. இவங்க தான் இந்த பால்டியா ரீஜனோட சாம்பியன். இவங்களை பற்றி என்ன சொல்கிறது, இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷலிட்டியுமே கிடையாதுங்க. எந்த ஒரு ஸ்பெஷலிட்டி போக்கிமானுமே. இப்போ எலிட் 4னால் இந்தந்த டைப்பில் சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. பட் இவங்க கூட நீங்கள் பேட்டில் பண்ணணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எலிட் 4 நீங்கள் கடந்து தான் இவங்ககிட்ட வர முடியும். இவங்களை டிஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இந்த பால்டியா ரீஜனுடைய சாம்பியன். பால்டியா ரீஜனோட சாம்பியன் நீங்கள் தான். ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை பற்றி என்ன சொல்கிறது, இவங்க தாங்க சாம்பியன், அவ்வளோதான், இவங்க தான் சாம்பியன். கடைசியாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பென்னிங்கிற ஒரு கேரக்டர். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் ஸ்டார்னு கேமில் ஒரு 5 கெட்ட பசங்க இருப்பாங்க. அவங்களுடைய பாஸ் தான் இவங்க, பென்னி. வெல் டெக்னிக்கலாக வந்து கேமில் வந்து அந்த டைரக்டர், அந்த பிரின்சிபல்னு சொன்னால ஒரு கிழவர், அவர் பேர் கூட கார்வெல் அப்படின்னு சொன்னால, கார்வெல், அவர் தான் இந்த மாதிரி நான் தான் பாஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவார். ஆனால் அதுக்கடுத்து தோக்கடிச்சதுக்கப்புறம் இல்லை நான் பாஸ் இல்லை, நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெல் டெக்னிக்கலாக கேம்லேயும் சரி அனிமலையும் சரி இந்த பென்னிங்கிற கேரக்டர் தான் வில்லன், ஸ்டார், அந்த டீம் ஸ்டாருடைய வில்லன். இதை வந்து அனிமையில் அந்த எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல, நம்ம போக போக தான் பார்க்கணும். இவங்களுடைய போக்கிமான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஈவி போக்கிமான்ஸும் இருக்குல்ல, 8 போக்கிமான்ஸும் இருக்குல்ல, அதுதான் இவங்களுடைய ஒரு போக்கிமான் குரூப்ஸே. ஈவி ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட சொல்லலாம். அது என்ன எனக்கு புரியல, எல்லா சீசன்லேயுமே இந்த மாதிரி ஈவியை ஃபோக்கஸ் பண்ணி ஈவியை வந்து எல்லா சீசன்லேயுமே காட்டிடுறாங்க, எல்லா எவால்யூஷன்லையுமே எல்லா சீசன்லேயுமே காட்டிடுறாங்க. அது ஏன் தான் தெரியல. இவங்களுடைய போக்கிமான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வியான். அதாவது ஆஷ்க்கு எப்படி பிகாச்சு இருக்குது அதே மாதிரி சில்வியான் போக்கிமான் வந்து இந்த பென்னிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தகவல் சேமித்த அளவுக்கு உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். நான் எதுவும் நிறைகள் குறைகள் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.